வணக்கம். கருணாநிதி நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கைகளை பரப்பும் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து அமையும் என்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். திமுகவினரின் அயராத உழைப்பின் மீதுள்ள நம்பிக்கையால் தேர்தலில் நிச்சயம் வெல்வோம் என உறுதி கொள்கிறேன். திராவிட மாடல் 2.0 ஆட்சியை உறுதி செய்திடும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் நம்மை அழைக்கிறது. தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் வலிமை திமுக கூட்டணிக்கு உண்டு என்பது மக்களின் நம்பிக்கை. உறுதியான நம்பிக்கையை உருவாக்கியது திராவிட மாடல் ஆட்சி. மக்களிடம் செல்வோம், களத்தில் நின்று வெல்வோம் என்று தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியை உறுதி செய்திடும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் நம்மை அழைக்கிறது. ஜனநாயக அறப்போர் களத்திற்கு கொள்கை வீரர்களாக கழகத்தினர் அணிவகுக்கும் நேரம் இது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மறுநாளே மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி தேர்தல் பணிகளை எப்படி மேற்கொள்வது என்பதை உங்களில் ஒருவராக நான் எடுத்து கூறியிருக்கிறேன். அதனால் வரக்கூடிய தேர்தல் என்பது வெற்றியுடன் இருக்க வேண்டும். மார்ச் 17ஆம் நாள் முதல் அண்ணா அறிவாலயத்தில் கழகத்தின் சார்பில் விழுப்பு மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகிறேன். உங்களில் ஒருவனாக என் முகம் காண நேர்காணலில் நீங்கள் எந்தளவு ஆர்வம் காட்டுகிறீர்களோ அதைவிட கூடுதல் ஆர்வத்துடன் உடன்பிறப்புகளான உங்களின் முகம் காண நான் விரும்புவதால் தான் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட ஒருவரும் நாளும் பல மணி நேரம் அளவில் நேர்காணல் நடைபெறுகிறது. முதல் நாள் புதுச்சேரியிடம் நேர்காணல் நடந்தது. தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் நேர்காணல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் நான் சற்று ஓய்வெடுக்கலாமே என்று உடன் அமர்ந்திருந்த கழக தலைமை நிர்வாகிகளும் விருப்பமனு அளித்தவர்களும் தெரிவித்தார்கள். ஓய்வை விட உழைப்பு தான் உற்சாகத்துடன் தொடர்ந்து இயங்க செய்கிறது. இதனால் ஓய்வின்றி அனைவரும் உழைக்க வேண்டும் என்று ஒரு நீண்ட மடலினை தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது எழுதியிருக்கிறார். அதே போன்று பல்வேறு நலத்திட்டங்களும் நமதுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் பட்டியலிட்டிருக்கிறார். தமிழ்நாடு 2030 எனும் தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் அதனை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நிறைவேற்றுகின்ற ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு இருக்கும் என்றும் இந்த கடிதத்தின் வாயிலாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். மக்களிடம் செல்வோம், களத்தில் நின்று வெற்றியை பெறுவோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நம்மை விட்டு மறைந்த போது திமுக கழகத்தையும் ஆட்சியையும் முத்தமிழர் கலைஞர் தான் தன் தோளில் சுமர்ந்தார். அதே பணியை நானும் மேற்கொள்வேன் என்று தற்பொழுது அவர் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்.